நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் பல்வேறு இந்த 48 நாள் நிகழ்வில் பல்வேறு மருத்துவ முறைகளா இயற்கை சார்ந்து எந்த அளவுக்கு நாம் இன்றைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அனைத்தையும் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அற்புதமான விஷயங்கள். அதாவது அக்குபஞ்சர் முதற்கொண்டு, காய்கறி மருத்துவம் முதற்கொண்டு, இயற்கை இயற்கை மருத்துவம் முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம இன்றைக்கு சிறப்பாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் எதை தேடுகிறோமோ அதை விட்டுவிட்டு இன்னைக்கு வேற நிலையில் நாம் இருந்து கொண்டிருந்தாலும், அந்த தேடுதல்களை இன்றைய காலச்சக்கரம் உங்கள் கைக்குள் கொண்டு வந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அனைவரும் அதை பயன்படுத்தி சிறப்பாக இந்த 8 நாட்கள், இன்றுடன் 8 நாட்கள் சிறப்பாக அதை பயன்படுத்தி வருகிறீர்கள். அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று இன்றைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைகள் என்பதை நாம் பூர்த்தி செய்வதற்காக நம்ம ஒவ்வொருவரும் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் அதை பயன்படுத்தி வாழ்க்கை முறையை வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு ஆசான்களும் நமக்கு சிறப்பாக எடுத்துரைத்து வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் நமக்கு புதுமையான, அதாவது பிராண சக்தி மூலம் நம் ஆரோக்கியம் நம் கையில் அப்படிங்கிறது. பிராண சக்தி என்றால் என்ன? அதனை எப்படி நாம் நம் கையில் அடைய முடியும்? நாம் எப்படி அதை ஏற்படுத்த முடியும்? ஆரோக்கியத்தை நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ள உண்ட வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க காந்தி வெங்கட்ராமன் சிறப்பான வகுப்பெடுக்கக்கூடியவர். ஒவ்வொரு வகுப்பும் நமக்கு வீடியோ மூலம் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்து நமக்கு நாமே அந்த ஆரோக்கியத்தை பிரபஞ்சத்திலிடம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நிகழ்வில் அனைவருக்கும் சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த காந்தி வெங்கட்ராமன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இனிய வணக்கம். இனிய வணக்கம். இந்த 48 நாள் சேலஞ்ச் காலச்சக்கர நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி சங்கம் நிர்வாகத்திற்கும் மற்றும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை உருவாக்குகிறேன். இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கண்களை முடிக்கோங்க, நாக்க மேலினத்தோட வச்சுக்கோங்க. தமிழ் சொல்லும் போது நம்மளுடைய நாக்க மேலினத்தோட இணையும். நாக்க மேலினத்தோட வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில எந்த நிகழ்வு உங்களுக்குள்ள நடக்கும்னு நீங்க விரும்புறீங்களோ அது நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த அமைதி, அந்த சந்தோஷத்தோட நம்ம இந்த பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அனைத்து மத குருமார்களுக்கும் அனைத்து மத சான்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்கள் ஆத்மாவிற்கும் மேலான நன்றிகள். உங்களது விலைமதிக்க முடியாத ஆசைகளுக்கும் தெய்வீக குணமளிக்கும் சக்திக்கும் தெய்வீக பாதுகாப்பிற்கும் தெய்வீக வழிகாட்டுதலுக்கும் மிக மிக நன்றி. எனக்கும் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தினாலும் அமைதியாலும் அபரிதமான பொருளாதார முன்னேற்றத்தாலும் பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றத்தாலும் ஆசிரியத்துமைக்கு மிக மிக நன்றி. நன்றி. முழு நம்பிக்கையுடன் இந்த நிகழ்வின் மூலம் எங்களுக்கு தேவையான மாற்றங்களையும் போதனைகளையும் அருளியமைக்கு மிக மிக நன்றி. நன்றி. முழு நம்பிக்கையுடன். நன்றி. முழு நம்பிக்கையுடன். மெதுவா மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க, மெதுவா மூச்சை வெளியிடுங்க. நம்ம மெதுவா மூச்சை உள்ள இழுக்கும் போது நமக்குள்ள நிறைய அமைதி, பேரானந்தம், அந்த சந்தோஷம் நமக்குள்ள உணர மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு புன்சிரிப்போட உங்க கண்களை திறந்துக்கோங்க. நமஸ்தே. வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த காலை சக்கர நிகழ்வுல நம்ம தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய ஆசிரியர் பெருமக்கள் ரொம்ப சிறப்பா அதை பத்தியான முக்கியத்துவம் நிறைய சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை நிறைய ஃபாலோ பண்ணியிருப்போம். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு மிக முக்கியமானது நம்ம உடல் ஆரோக்கியம். இறைன் மதனையா சொன்ன மாதிரி சுவர் இருந்தால் தான் நம்ம சித்திரை வரைய முடியும். அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அது நமக்குள்ள இன்றியமையாது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப இந்த உடல் ஆரோக்கியத்தை பத்தி பிராணிகளின் கருத்துப்படி நம்ம என்னெல்லாம் நம்ம உடல் ஆரோக்கியம் நம்ம
சுற்றுப்புற சூழ்நிலைகள்ல இருக்கா அல்லது நமக்குள்ள இருக்கா அப்படின்னா இது எல்லாமே நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப நம்மளுடைய ஆரோக்கியம் நம்முடைய கைகள்ல உள்ளது அப்படின்றத பத்தி தான் நான் பிராணிகளின் படி நான் சொல்ல போறேன். ஸோ இந்த பிராணிகளின் ஃபவுண்டர் வந்து கிராண்ட் மாஸ்டர் சோவாகோப்ஸை. அவங்க தான் 12 வயதுல இருந்தே இந்த பயிற்சியை அவங்க பயிற்சி பண்ண விஷயத்த இந்த உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட அவங்க வாழ்ந்த காலத்துல 120க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த கலையை அவங்க கொண்டு போயிருக்காங்க. அவங்க 20க்கும் மேற்பட்ட அந்த புக்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த பிராணிகளின் அவங்க எதெல்லாம் பயன்படுத்தினாங்களோ, இதெல்லாம் அவங்க வந்து கெமிக்கல் என்ஜினியரா இருந்திருக்காங்க, சயின்டிஸ்டா இருந்திருக்காங்க, தென் மல்டி மில்லியனரா இருந்திருக்காங்க. மிக முக்கியமா இந்த பிராண சிகிச்சை மற்றும் அர்ஹட் யோகாவை 120க்கும் மேற்பட்ட நாடுகள்ல அவங்க கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதன் மூலம் வந்து நிறைய முன்னேற்றங்கள், நிறைய மாற்றங்களை வந்து இந்த உலகத்துல நிறைய அவங்க உருவாக்கியிருக்காங்க. அப்ப ஒரு குறைந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட நாடுகள்ல கொண்டு போனதுக்கான அந்த சுட்சமான விஷயத்தை தான் அந்த பயிற்சிகளை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நிறைய சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ், நிறைய விஷயங்கள் ஸ்டில் நோவும் வந்து அவங்களுடைய ஃபவுண்டேஷன் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. குட். அப்ப நமக்கு அடிப்படையில பிராண சிகிச்சை அப்படின்னா என்ன? பிராண சிகிச்சை அப்படின்னா என்ன அப்படின்னா, பிராண சிகிச்சை என்பது ஒரு பிராணசக்தியை பயன்படுத்தி நம்ம உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்களை எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இன்றி, தொடு சிகிச்சை இன்றி, எந்த விதமான ஊசிகள் இன்றி மிக முக்கியமா குணப்படுத்தக்கூடிய ஒரு முறையாகும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப பிராண சிகிச்சை மூலமா உடல் நோய்கள் மற்றும் இல்ல, மன நோய்கள் மற்றும் இல்ல, நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகளும் மிக ஒரு சிறந்த முறையில மாற்றக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான் பிராணிகளில சொல்லித்தராங்க. அப்ப அடிப்படையிலே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அப்ப உடலுக்கு வந்து ஒரு இயல்பாவே ஒரு சக்தி வேணும். உடலுக்கு வந்து இயல்பாவே ஒரு சக்தி வேணும். அப்ப நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு நோய்கள் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த உடல் உறுப்புக்கோ அல்லது இந்த உடலுக்கோ ஒரு சக்தி இல்ல. அதனாலதான் அது நோய்களா வருது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப மிக இயல்பா நம்ம உடலுக்கான சக்தி நமக்குள்ள எப்படி கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருள்கள்ல இருந்து நமக்குள்ள ஒரு சக்தி கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இதை தாண்டி நமக்கு ஒரு சக்தி கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை தாண்டி நமக்குள்ள ஒரு சக்தி கிடைக்குது. அப்ப அந்த சக்தி தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிராண சக்தி, உயிர் சக்தி அல்லது ஜீவ சக்தி சொல்றாங்க. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருள்கள் அல்லது அந்த உணவுகள் மூலமா தான் நமக்குள்ள சக்தி கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். அது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் உண்மைதான். ஆனா அதை தாண்டி நமக்குள்ள எப்பவுமே நம்மள உயிரோட்டமாவும், நமக்குள்ள ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மிக மிக முக்கியமானது பிராணசக்தி சொல்றாங்க. அப்ப அந்த பிராணசக்தி, ஜீவசக்தி, உயிர் சக்தி அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த பிராணசக்தி, அந்த உயிர் சக்தி, அந்த ஜீவசக்தி நம்ம புதுசா கேள்விப்படுற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில அதை நிறைய சமயங்கள்ல நம்ம அதை பயன்படுத்தியிருப்போம் சொல்றாங்க. அப்ப அந்த பிராணசக்தி, உயிர் சக்தினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம வீட்டுல கூட நடைமுறையில அதை பயன்படுத்தியிருப்போம். இப்ப நம்ம வீட்டுல வந்து ஏதாச்சும் ஒரு அஹ், அஹ், ஒரு கேள்வி கேட்கிறாங்க அல்லது ஒரு கேட்ட விஷயத்த தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க அல்லது நம்ம சொன்ன விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிடாம இருக்காங்கன்னா, நம்ம நிறைய தடவை அவங்ககிட்ட சொல்லியிருப்போம். ஆனா சொன்னா கூட அவங்களுக்கு ஆக்சுவலா அதை புரியக்கூடிய தன்மை இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் என் பிராணனை வாங்குற, ஏன் என் உயிரை வாங்குற அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்ப நம்ம சொல்லக்கூடிய ஏன் உயிரை வாங்குற, பிராணனை வாங்குறன்னா, ஏன் என் சக்தியை வாங்குற அப்படின்றதான் சொல்லுவோம். அப்ப மிக இயல்பா நம்மட்ட அந்த சூழ்நிலைகள்ல நமக்குள்ள ஒரு சக்தியை வெளிப்படுத்துறோம் அப்படின்னா, நமக்குள்ள அந்த சக்தி இருக்கனால தான் அதை நம்ம வெளிப்படுத்த முடியுது. அப்ப மிக இயல்பா அந்த பிராண சக்தி, அந்த உயிர் சக்தி, அந்த ஜீவ சக்தியை வந்து நம்ம வந்து இப்பதான் கேள்விப்படுற மாதிரி இருந்தா கூட, நம்ம நம்ம இயல்பாவே நம்ம லைஃப்ல வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றது தான் சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா இந்த பிராணசக்தி, அந்த ஜீவசக்தி நம்ம உடலுக்குள்ள இருக்கனால தான்
நம்ம உயிர் வாழ்வதற்கான காரணங்களா இருக்குது. நம்ம உடலின் இயக்கத்திற்கு காரணமா இருக்கு. இதே சமயத்துல நம்முடைய மனநிலைக்கும் காரணமா இருக்கு. அப்ப மிக மிக முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, இந்த பிராணசக்தி ஒருத்தவங்களுக்குள்ள என்ன அளவுல இருக்கோ, அதுக்கேத்த ஆரோக்கியம், அதுக்கேத்த மனநிலை, அதுக்கேத்த வாழ்க்கை முறை தான் அவங்க வாழ முடியும்ன்றத சொல்றாங்க. அப்ப இந்த பிராணசக்தி அல்லது அந்த ஜீவசக்தி வச்சுதான் நம்மளுடைய என்டையர் லைஃப் வந்து தீர்மானிக்கப்படுது சொல்றாங்க. அதனாலதான் இது என்ன சொல்றாங்க, ஜீவசக்தி, உயிர் சக்தி சொல்றாங்க. அப்ப நம்ம உயிர் வாழ்றதுக்கு இந்த உயிர் மட்டும் அவசியமானது இல்ல. அதோட நம்ம உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது, மன அமைதி மிக மிக முக்கியமானது, நமக்கான வளமை மிக மிக முக்கியமானது, நமக்கான உறவுகள் முன்னேற்றங்கள் மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றமும் மிக மிக முக்கியமானது சொல்றாங்க. அப்ப மிக இயல்பா நமக்குள்ள என்ன தெரியணும் அப்படின்னா, அப்ப இந்த சக்தியோட அளவு நமக்குள்ள எந்த அளவுல இருக்கோ அந்த அளவு தான் நமக்கான வாழ்க்கை வாழ முடியும்ன்றத சொல்றாங்க. அப்ப இந்த சக்தி நமக்குள்ள எங்க இருந்து கிடைக்குது, இந்த பிராண சக்தி, இந்த உயிர் சக்தி நமக்குள்ள எங்க கிடைக்குது அப்படின்னா, மிக முக்கியமா 3 மூலங்கள் மூலமா நமக்குள்ள கிடைக்குது சொல்றாங்க. மிக முக்கியமா 3 மூலங்கள்ல இருந்து நமக்குள்ள கிடைக்குது சொல்றாங்க. அப்ப இதுல மிக முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு சூரியன்ல இருந்து இந்த பிராண சக்தி நமக்குள்ள கிடைக்குது. நம்ம காற்றுல இருந்து இந்த பிராண சக்தி நமக்குள்ள கிடைக்குது. தென் நம்மளுடைய நிலத்துல இருந்து இந்த பிராண சக்தி கிடைக்குது சொல்றாங்க. அப்ப அதனாலதான் அந்த காலத்துல வந்து சூரிய நமஸ்காரம் வச்சிருக்காங்க. அப்ப நம்ம எப்பெல்லாம் நம்ம அதிகாலையில நம்ம சூரிய நமஸ்காரம் பண்றது, நம்மளுடைய நடை பயிற்சி பண்றது, இதன் மூலம் நம்ம சூரியன்ல இருந்து வாங்கக்கூடிய அந்த பிராண சக்தி வந்து நமக்கான ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம எப்பெல்லாம் நம்ம சுவாசிக்கும் போது நம்ம இந்த சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த பிராண சக்தியை நம்மளுடைய நுரையீரல் ரிசீவ் பண்ணும்போது இந்த உடலுக்கான ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுது சொல்றாங்க. அது மாதிரி நம்மளுடைய நிலத்துல நம்ம நடக்கும்போது வெறும் தரைகள்ல நம்ம நடக்கும்போது, வெறும் கால்கள்ல நம்ம தரைகள்ல நடக்கும்போது அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிராணசக்தி இந்த உடலுக்குள்ள போகும்போது இந்த உடல் ஆரோக்கியம் ஆகுதுன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா இயல்பாவே இந்த உடல் ஆரோக்கியம் ஆகிறது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கான எல்லா மாற்றங்களை உருவாக்கக்கூடியதுக்கு நமக்கு இயற்கையான அந்த மூலங்கள் வந்து நமக்கு இயல்பாவே உதவி செய்து சொல்றாங்க. அப்ப எப்பெல்லாம் நம்ம அதிகாலையில நம்ம சூரிய நமஸ்காரம் பண்றது, நம்ம எப்பெல்லாம் வந்து நடைப்பயிற்சி பண்ணும்போது இந்த சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய பிராணசக்தியை நம்ம ரிசீவ் பண்ணும்போது, அது மாதிரி நிலத்துல இருந்து அந்த பிராணசக்தியை ரிசீவ் பண்ணும்போது, இந்த உடலுக்கான பிராணசக்தி ரிசீவ் பண்ணும்போது இந்த உடல் ஆரோக்கியமாகுது, நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் உருவாகுதுன்னு சொல்றாங்க. இப்ப அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வந்து எப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடிஞ்சிச்சு அப்படின்னா, அப்ப அவங்க நிறைய சமயங்கள்ல அவங்களுடைய தொழில்கள் வந்து விவசாயம் சார்ந்ததா இருக்கும். அப்ப விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த 3 சோர்ஸ் ஆஃப் பிராணா வந்து அவங்களுக்குள்ள மிக இயல்பாவே உடலுக்குள்ள அது ஏற்றுக்கொள்ளப்பட்டனால தான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஆரோக்கியமா இருந்துச்சு. அப்ப அந்த காலத்துல நம்முடைய தாத்தா, பாட்டி, நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒரு நோயற்ற வாழ்க்கைக்கான சாத்தியங்கள் எப்படி ஆச்சு அப்படின்னா, இந்த பிராணசக்தி அவங்களுக்குள்ள அப்ப அந்த பிராணசக்திய அந்த தொழில்கள் மூலமா மட்டும் இல்ல, இயற்கையான நடைமுறைகளும் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப நிறைய நம்ம கோயில்கள்ல நம்ம போம்போது, மலை கோயில்கள்ல போம்போது, கடற்கரை ஸ்தலங்கள்ல போம்போது, அது மாதிரி நம்ம பாத யாத்திரை இதெல்லாம் சொல்றோம்னா, அந்த பாத யாத்திரை போகும்போதும் நம்ம நிலத்துல இருந்து நிறைய பிராணசக்தி கிரகிக்கிறோம். மலைகள் மேல நடக்கும்போது நம்முடைய மூச்சு காத்து மேல் நோக்கி கீழ் நோக்கி இழுக்கப்படும் போது அந்த காற்றுல இருந்து நம்ம பிராணசக்தியை நமக்குள்ள எடுக்கிறோம். அது மாதிரி நம்மளுடைய நிலத்திலிருந்து அந்த பிராணசக்தி எடுக்கும் போதும், சூரியன்ல இருந்து பிராணசக்தி எடுக்கும் போதும் இந்த உடலுக்கான ஆரோக்கிய முறைகள் மிக இயல்பாவே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில இருந்து எப்படி உருவாக்க முடியும்ன்றத சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா இந்த 3 சோர்ஸ் ஆஃப் பிராணா நம்ம லைஃப்ல நம்ம ரிசீவ் பண்ணாலே நம்மளுடைய லைஃப்ல வந்து ஆரோக்கியத்தை நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா யாருக்கு ரொம்ப உடல் பலவீனமா இருக்கு, யாருக்கு மனசு பலவீனமா இருக்குன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்ப நம்ம வெறும் கால்கள்ல வந்து நம்முடைய மண் தரையில வந்து ரெகுலரா நீங்க வந்து கால்கள் மூலமா நம்ம எப்படி பிராணசக்தி கிரகிக்கிறது அப்படின்னா, நம்ம வெறும் கால்கள்ல நீங்க மண் தரையில இருந்துட்டு மெதுவா நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும். மெதுவா மூச்சை வெளியே இழுக்கும்போது, நான் இந்த நிலத்திலிருந்து இருக்கக்கூடிய பிராணசக்தியை நான் முழுமையா கிரகிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது,
டெய்லி நீங்க ஒரு 5 or 10 மினிட்ஸ் நீங்க ரெகுலரா நீங்க செஞ்சீங்கன்னா இந்த இந்த நிலத்துல இருக்கக்கூடிய பிராணசக்தி இந்த உடல் கிரகிக்கப்படும் போது இந்த உடலுக்கான ஆரோக்கியம் வந்து மேம்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப மூச்சு பயிற்சி நல்ல சுகமையா சொல்லி கொடுத்தாங்களா. அப்ப ரெகுலரா நம்ம செய்யக்கூடிய அந்த மூச்சு பயிற்சிகள் நம்ம செய்யும் போது இந்த காற்றுல இருக்கக்கூடிய பிராணசக்தி இந்த உடல் கிரகிக்கும் போது இந்த உடலுக்கான ஆரோக்கியம் வந்து மேம்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா இந்த 3 மூலங்கள்ல இருந்து நம்ம பிராணசக்தியை எந்த அளவுக்கு நம்ம கிரகிக்கிறோமோ அந்த அளவுக்கான மாற்றங்கள் வந்து நமக்குள்ள கிடைக்குது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இவ்வளவு மிக முக்கியமான அந்த பிராணசக்தியை நம்ம கண்களால பார்க்க முடியுமா? எஸ், கண்களால பார்க்க முடியும். நம்மளால உணர முடியுமா? எஸ், நம்மளால உணர முடியும். அப்ப நம்ம இந்த பிராணசக்தி நம்ம ஒரு கற்பனையான விஷயங்கள் கிடையாது. எப்படி நம்ம ஒரு கரண்ட்ன்றது நம்ம 300 வருஷம் நம்ம முன்னாடி இருந்திருக்கோம். ஆனா 300 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னா அது 300 வருஷம் முன்னாடி மட்டும் இருந்திருக்காது. இந்த உலகம் தோன்ற காலத்துல இருந்தே அது இருக்கிற மாதிரி. அப்ப நம்ம பிராணசக்தி, அந்த உயிர் சக்தி, அந்த ஜீவசக்தியை வந்து நம்ம இப்பதான் நம்ம கேள்விப்படுற மாதிரி இருந்தா கூட அது வந்து இப்பதான் நம்ம கேள்விப்படல. நம்ம இந்த உலகம் தோன்ற காலத்துல இருந்து இந்த பிராணசக்தி, இந்த ஜீவசக்தி இருக்கு அப்படின்றது தான் நமக்குள்ள தெரியுது. இப்ப இந்த பிராணசக்தியை நம்மளால கைகளால தொட்டு உணர்ந்து பார்க்க முடியுமா? நம்மளால அதை ஃபீல் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்றத நம்ம இப்ப நம்ம அதை அனுபவமா செஞ்சு பார்க்க போறோம். ஸோ இந்த நமக்குள்ள ஒரு பிராணசக்தி இருக்கா, நமக்குள்ள அந்த பிராணசக்தியை எப்படி உணர்ந்து பார்க்க போறது அப்படின்றத நம்ம ஒரு செயல்முறை பயிற்சியா நம்ம பண்ண போறோம். ஸோ உங்களுடைய உள்ளங்கையை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வலது உள்ளங்கையை பிரஸ் பண்ணிக்கோங்க. விரல் நுனிகளை பிரஸ் பண்ணிக்கோங்க. தென் இடது விரல் நுனிகளை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைகளை வந்து உங்களுடைய அக்குள் பகுதியை உங்க உடல் மேல இப்படி வைக்காம கொஞ்சம் கைகளை முன்னாடி இப்படிங்க வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த காற்றுல இருக்கக்கூடிய பிராணசக்தி கிரகிக்கிறது மூலமா 2 கைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தியை நம்ம ஃபீல் பண்ணி பார்க்க போறோம். அப்ப நீங்க நான் செய்யறதை நீங்க பாருங்க. நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா கைகளை எப்படியே நான் சொல்ற வரைக்கும் நீங்க வச்சிருக்கணும். இதில் வச்சிருக்கும் போது மெதுவா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காற்றுல இருக்கக்கூடிய பிராணசக்தியை கிரகிச்சதுக்கு அப்புறம் நான் மெதுவா இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கைகளை மெதுவா இப்படி முன்னும் பின்னுமா மெதுவா அசைச்சு பார்க்கணும். அப்ப உங்க உடல் வந்து உங்களுடைய கைகள் வந்து உங்க உடல் மேலேயோ இந்த அக்குள் பகுதி நம்ம உடல் மேல டச் பண்ணும்போது சென்ஸ் பண்ண முடியாது. அப்ப எந்த அளவுக்கு கைகளை ரொம்ப லெகுவாகவும் ரொம்ப ரிலாக்ஸாகவும் நீங்க இந்த எனர்ஜியை நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேன். ஸோ கைகளை இப்படி வச்சுக்கோங்க. நாக்க மேல இழுத்து வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் மெதுவா கைகளை மெதுவா கொண்டு வாங்க. தென் மெதுவா உங்க கைகளை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. ஸோ கைகளை இப்படி மெதுவா வச்சுக்கோங்க. நாக்க மேல எண்ணத்தோட வச்சுக்கோங்க. கைகளை ரொம்ப தளர்வா வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளிழுங்க. மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. மெதுவா ரிலாக்ஸா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. தென் ரிலாக்ஸா எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸா எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் ஸ்லோலி. தென் எக்ஸ்ஹேல் ஸ்லோலி. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய பிராணசக்தியை நம்ம கிரகிக்கப்படும் போது இந்த உடலுக்குள்ள அது அந்த பிராணசக்தி கிரகிக்கப்படுது. அந்த கிரகிக்கக்கூடிய பிராணசக்தியை தான் நம்ம உணர்ந்து பார்க்க போறோம். உண்மையிலேயே நமக்குள்ள அந்த பிராணசக்தி இந்த உடல் கிரகிக்கிறதா, இந்த உடலுக்குள்ள இருக்கா, அந்த உடலை சுத்தி இருக்கா அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நாக்கு மேலனத்தோட வச்சுக்கோங்க. ஸோ இது நீங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சக்தியை நம்ம உணரக்கூடிய தருணம் இது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இதை உணர்ந்து பார்க்கணுன்ற அந்த உத்வேகத்தோடு இருக்கும்போது ரொம்ப ஈஸியா அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ மெதுவா மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க. தென் மெதுவா மூச்சை வெளியிடுங்க. மெதுவா இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணதுக்கு அப்புறம் மெதுவா இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிட்டே இருங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, மெதுவா உங்க கைகளை 2 கைகளை இணைக்கிறதுக்கு மெதுவா கொண்டு வாங்க. ஸோ இது வேகமா செஞ்சா தெரியாது, மெதுவா செஞ்சா தெரியும். தென் அதே மாதிரி அந்த இணைக்கிறதுக்கு முன்னாடியே மெதுவா உங்க கைகளை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. கைகளை அகன்று பாருங்க. தென் மெதுவா கைகளை பக்கத்துல கொண்டு வாங்க. தென் மெதுவா கைகளை விரிவடைய செஞ்சு பாருங்க. கைகளை
மெதுவா விரிவுடைய செஞ்சு பாருங்க. ஸோ முன்னும் பின்னுமா கொண்டு வாங்க. முன்னும் பின்னுமா கொண்டு வாங்க. முன்னும் பின்னுமா. நீங்க கைகள இந்த மாரி பக்கவாட்டுல முன்னும் பின்னுமா அசைக்கும்போது, உங்க உள்ளங்கையில ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு உங்களால உணர முடியுதா? ஒரு காந்த சக்தி மாரி இருக்கா? அல்லது நம்ம கைகள்ல ஒரு பலூன் இருக்கிற மாரி இருக்கும். அல்லது நம்ம கைகள்ல ஏதோ ஒரு நிகழ்வு வந்து நமக்குள்ள தடுக்கிற மாரி இருக்கும். ஸோ அத ஃபீல் பண்ண முடியுதான்னு பாருங்க. உங்க விரல்கள சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கிற மாரி இருக்கும். ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அழுத்தம் இருக்கிற மாரி இருக்கும். குட். ஸோ எல்லாருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்குன்றத நான் ஃபீல் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது நீங்க இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க செஞ்சு பார்க்கலாம். குட். அப்ப நம்ம பிராணசக்தி அல்லது அந்த உயிர் சக்தி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள நம்ம கற்பனையில நம்ம நம்ம கற்பனையில நம்ம நெறைய பேருக்கு நமக்கு என்ன தெரியும் அப்டின்னா, நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறத நம்மளால நெறைய சமயத்துல ஆக்சுவலா ஃபீல் பண்ண முடியும். வெரி குட் சார். நம்ம ஃபீல் பண்ண முடியும். அப்ப அ நெறைய பேருக்கு எப்படி இருக்கும் அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு காந்த சக்தி மாரி இருக்கும். அப்ப இயல்பா அந்த காந்த சக்தி மாரி இருக்குமா? எஸ், காந்த சக்தி மாரி இருக்கும். அப்ப இந்த காந்தம் என்ன பண்ணுது அப்டின்னா, தான் சுத்தி உள்ள பொருள்கள நீங்க காந்த பக்கத்துல நீங்க ஒரு பொருள்கள் வச்சீங்க அப்படின்னா, காந்தம் வந்து அந்த பொருள நோக்கி ஈர்க்காது. அந்த காந்தத்த நோக்கி அந்த சுத்தியுள்ள அந்த பொருள்கள் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கிற மாரி, அப்ப யாருக்கெல்லாம் இந்த இந்த பிராணசக்தி நம்ம உடல்ல தேவையான அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்தையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லன்றத சொல்றாங்க. எந்த விஷயத்தையும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்றாங்க. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியமாகட்டும், அமைதியாகட்டும், வளமையாகட்டும், ஆன்மீகமாகட்டும், அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் இருக்கு. அப்ப அதனால தான் என்ன சொல்றாங்க? "நம் வாழ்க்கை நம் கையில்" அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நமக்குள்ள இந்த சக்தி மாற்றத்த நமக்குள்ள உருவாக்கிட்டாலே, நம்ம மாற்றங்கள வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லன்றத சொல்றாங்க. அப்ப அந்த சக்திய உணர்ந்தவங்க தான் மகான்கள் சொல்றாங்க, ரிஷிகள் சொல்றாங்க, யோகிகள் சொல்றாங்க, மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றம் அடைந்த நபர்கள் சொல்றாங்க. அப்ப மிக இயல்பா நம்ம வாழ்க்கைக்கான சக்தி யார்ட்ட இருக்கு அப்படின்னா, நமக்குள்ள தான் இருக்கு. அப்ப நமக்குள்ள இந்த இயற்கை அல்லது அந்த கடவுள் வந்து மிக இயல்பாவே அந்த சக்திய நமக்குள்ள குடுக்கறனால தான் இத என்ன சொல்றாங்க? ஜீவ சக்தி, உயிர் சக்தி அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த ஜீவன், அந்த உயிர் வாழ்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ, எல்லா விதமான படைப்புகள உருவாக்குறதுக்கான சக்தி நமக்குள்ளே இருக்கு அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணி பார்த்தோம். அப்ப நம்ம இப்ப அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த பிராணசக்தி, இந்த பிராணசக்தி இந்த உடலுக்குள்ள மட்டும் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடலுக்குள்ள மட்டும் இருக்காது. இந்த உடல சுத்தியும் ஒரு ஒளி வடிவத்திலே இருக்கும்னு சொல்றாங்க. இந்த உடலுக்குள்ள மட்டும் இல்ல, இந்த உடல சுத்தியும் ஒரு ஒளி வடிவத்தில இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப அததான் என்ன சொல்றாங்கன்னா, ஒளி உடல் அல்லது ஆரா சொல்றாங்க. அப்ப அந்த ஒளி உடல் ஆரா பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய மகான்கள் படத்துக்கு பின்னாடி, நெறைய கடவுள் நெறைய கடவுள் படத்துக்கு பின்னாடி வந்து அ அந்த ஒளி வட்டம்லாம் சொல்லுவாங்க. அந்த ஒளி வட்டம்லாம் சொல்லுவாங்க. அப்ப கிட்டத்தட்ட நம்ம இப்ப ஃபீல் பண்ணி பார்த்த அந்த கைகளுக்கு இடையில ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜி வந்து ஒரு சூட்சும வடிவத்துல பார்த்தது நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த மாரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாரி தான் இருக்கும். அப்ப இத இப்ப நீங்க உணர்ந்து பார்க்கக்கூடிய அந்த பிராணசக்திய கண்ணால பார்க்க முடியுமா? எஸ், கண்ணால பார்க்க முடியும். அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உடல சுத்தி கிட்டத்தட்ட அந்த ஒளி வட்டம் மாரி இருக்கும். அப்ப அந்த ஒளிவட்டம் நீங்க பார்க்கக்கூடிய அந்த படத்துல வந்து, அந்த உடல சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பிராண சக்தி வந்து, அது அந்தந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கிற மாரி இருக்கு. 2வது படத்துல வந்து, அந்த ஒளி உடல் வந்து ஒரு முழுமையாக்கப்படுறத நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப அதுலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அப்ப அந்த பிராணசக்தி வந்து நம்ம எப்பல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது, நம்ம உடலுக்குள்ளேயும் சேகரிக்க வைக்கப்படுது. அதே மாரி நம்ம உடலுக்கு வெளியேயும் அது சேகரிக்க வைக்கப்படுது சொல்றாங்க. அப்ப இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ஆறா சொல்றாங்க. அப்ப நம்ம உடல சுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஒளி வடிவத்திலேயே இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆறாவ நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? எஸ், நம்ம கண்ணால பார்க்க முடியும். உணர முடியுமா? எஸ், உணர முடியும். அப்ப அததான் நம்ம ஆக்சுவலா இத உணர்ந்து பார்த்தோம். இத கண்ணாலயும் பார்க்கறதுக்கான பயிற்சி முறைகள் வந்து நம்ம பயிற்சி வகுப்புல நம்ம சொல்லி தர்றோம்னு சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா,
எப்படி ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு, ஸ்பாஞ்சில் வந்து நீங்க ஒரு அண்டா நிறைய ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னா, நீங்க ஸ்பாஞ்சை போட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளேயும் தண்ணி இருக்கும், அந்த ஸ்பாஞ்சுக்கு வெளியிலயும் தண்ணி இருக்கிற மாதிரி. அப்ப நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த பிராணசக்தி நம்ம உடலுக்குள்ளேயும் அது சேகரிக்க வைக்கப்படுது, உடலுக்கு வெளியேயும் அது சேகரிக்க வைக்கப்படுது. அப்ப மிக முக்கியமா இந்த ஒளி நம்ம பார்க்கக்கூடியது இந்த உடல் மட்டும் கிடையாது, இதை தாண்டி நிறைய ஒளி உடல்கள் இருக்குன்றதா மிக மிக முக்கியமானது. அப்ப இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு உண்மைகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட போறோம். இப்ப மிக மிக முக்கியமா அப்ப இந்த ஒளி உடல் வந்து யாருக்கு ஆரோக்கியமா இருக்கு? அப்ப 2வது படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த உடலை சுத்தியா இருக்கக்கூடிய ஒளி உடல்ல எதுலும் ஓட்டைகள் இல்ல, அந்த இடத்துல வெடிப்புகள் இல்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல லீக்கேஜ் இல்ல அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? காலையில எந்திரிச்சுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கும், அவங்களுக்குள்ள நிறைய அமைதி இருக்கும், நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஆனா அந்த முதல் படத்துல அந்த அந்த ஒளி உடல்ல நிறைய ஓட்டைகள் இருக்கு, நிறைய வெடிப்புகள் இருக்குன்னா எப்படி ஒரு பானையில நம்ம தண்ணி பிடிச்சு வச்சோம், அந்த பானையில ஒரு ஓட்டையோ ஒரு ஹோலோ இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி ஃபுல்லா லீக்கேஜ் ஆகும்போது அந்த அந்த பானையில எப்படி அந்த தண்ணி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி, அப்ப நம்ம அந்த உடலுக்குள்ள அந்த பிராணசக்தி எனஃபா இல்ல அப்படின்னா அதுதான் உடல் நோய்களா வருது, மனம் சார்ந்த நோய்களா வருது, தென் வாழ்க்கை சார்ந்த நோய்களா வருதுன்னு சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இந்த உடல் மட்டும் கிடையாது. இப்ப நம்ம நிறைய சமயத்துல என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த உடலை மட்டும் வச்சுதான் நம்ம எல்லாமே மாத்துறோம்னு நினைக்கிறோம். ஆனா இந்த உடலை சார்ந்து நிறைய ஒளி உடல்கள் இருக்கு. இப்ப நீங்க ஃபீல் பண்ணி பாத்தீங்களா, இது வந்து ஒரு ஒளி உடல். அதுதான் நிறைய மகான்கள் படத்துல, நிறைய யோகிகள் படத்துல, கடவுள் படத்துக்கு பின்னாடி தலைக்கு மேல ஒரு ஒளிவட்டம் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒளிவட்டம் தலைக்கு மேல மட்டும் இருக்காது, நம்ம உடலை சுத்தியே இருக்கும். அப்ப இந்த ஒளிவட்டம் வந்து மிகப்பெரிய ஞானி யோகி மட்டுமா இருக்குமா அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இருக்காது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும், எல்லா நபர்களுக்கும் இந்த ஒளி உடல் வந்து பொதுவானது. அப்ப இந்த உலகத்துல நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கல்லாகட்டும் அல்லது சின்ன ஒரு மண்ணாகட்டும், அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் அந்த ஒளி உடல் இருக்குமா அப்படின்னா அந்த ஒளி உடல் இருக்கும். அப்ப இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுள் வந்து தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார், நமக்குள்ள இருக்காருன்ற சாட்சி வந்து இதை விட வேற வேற வகையான. அப்ப இந்த ஒளி உடலை கண்ணால பாக்குற மாதிரி நம்ம சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க கூகுள்ல போய் ஜிடிபி கேமரா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜிடிபி கேமரா மூலமா இந்த ஒளி உடலை நம்மளால ஆக்சுவலா ஸ்கேன் பண்ணி அதை பிக்சரைஸ் பண்ணி பார்க்க முடியும். எப்படி நம்மளுடைய பிசிக்கல் பாடிக்கு வந்து எப்படி ஒரு ஸ்கேன் எக்ஸ்ரே இருக்கும்போது அந்த உறுப்புல என்ன பாதிப்பு இருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி, அப்ப அந்த ஒளி உடல்ல நம்ம நம்ம அந்த படம் எடுத்து பார்க்கும்போது அந்த ஒளி உடல்ல என்ன வர்ணங்கள் இருக்கு, என்ன உங்களுக்கான குணங்கள் இருக்கு. அப்ப அந்த ஒளி உடல்ல அதை பிக்சரைஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் பத்தியான விஷயங்களை சொல்ல முடியும், மனம் சார்ந்த விஷயங்களை சொல்ல முடியும், அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் சொல்ல முடியும், அவங்க இப்ப என்ன வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றத அவங்கள கேட்காமையே சொல்ல முடியும்ன்றத சொல்றாங்க. அப்ப அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உடல் ஆரோக்கியம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த உடல் மட்டும் கிடையாது, இதை தாண்டி 7 விதமான உடல்கள் வந்து நமக்குள்ள இருக்குன்றத சொல்றாங்க. இப்ப இந்த உடலை தாண்டி என்ன இருக்கு? இப்ப நம்ம பார்த்த ஒளி உடல் இருக்கு, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? உணர்வுக்கான உடல் இருக்கு, மனதிற்கான உடல் இருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் சில நுட்பமான உடல்கள் இருக்கு, அதுக்கப்புறம் காரண சரீரா சொல்றாங்க. அப்ப இந்த 7 உடல்களுக்குள்ளதான் இந்த உடலே இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இந்த 7 உடல்களை தாண்டி தான் இந்த உடல் என்ன இருக்கு, இந்த உடலுக்குள்ள இருக்குன்றத சொல்றாங்க. அப்ப நம்ம நம்ம அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், என் மனசு சொல்லுது சொல்றோம், என் மனசுல ஏதோ ஒரு எண்ணம் வருது சொல்றோம். ஆனா நம்ம உடல் பசி இருக்கும்போது இந்த உடலுக்கான உணவை நம்ம கொடுக்குறோம். ஆனா அந்த மனதுன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருதுன்றது நமக்கு தெரியாதனாலதான் இப்ப மனதை நம்ம கட்டுப்படுத்த முடியல அப்படின்றத சொல்றோம். அப்ப எப்படி ஒரு பிசிக்கல் பாடிக்கு எப்படி ஒரு ஆர்கன்ஸ் எப்படி ஒரு சில நுட்பமான உறுப்புகள் இருக்கிற மாதிரி மனதிற்கும் ஒரு உடல் இருக்கு. அந்த மனதிற்குள்ள உடல் மூலமா தான் இந்த எண்ணங்கள் உருவாகுது. இதை பத்தி நம்ம அடுத்த வகுப்புல நம்ம அதை பத்தி பார்ப்போம். இப்ப மிக முக்கியமா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்ப இந்த உடல்களுக்குள்ள இந்த மாற்றங்களை உருவாக்காம இந்த உடலுக்கான மாற்றங்கள் வந்து நமக்குள்ள உருவாக்க முடியாது அப்படின்றத மிக மிக முக்கியமானது சொல்றாங்க. அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட போறோம் அப்படின்னா,
இதுல பிராண சிகிச்சை நம்ம இந்த உடலுக்கும் இந்த ஒளி உடலுக்குமான தொடர்பு என்னன்றதை தெரிஞ்சிட்டோம்னா இதை வாழ்க்கையில எப்படி நமக்கான மாற்றங்களை உருவாக்குறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப மிக முக்கியமா பிராண சிகிச்சையில என்ன சொல்றாங்கன்னா, மிக முக்கியமா ரெண்டு ரெண்டு நுட்பங்கள் மூலமா நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய மாற்றங்களை நமக்குள்ள உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுய குணமடைதல் என்னும் கொள்கை. அது என்ன சுய குணமடைதல் என்னும் கொள்கைனா, இந்த உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த உலகத்துல எல்லாருக்கும் கொடுக்கப்படுதுன்றத சொல்றாங்க. அப்ப இந்த உடலுக்கு நம்ம எல்லா விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க, இந்த உடலுக்கு இருக்குன்றத சொல்றாங்க. என்ன காரணம்? நம்ம நிறைய சமயங்கள்ல அதை உணர்ந்து பார்த்துப்போம். அப்ப நம்ம சின்ன வயசுல நம்ம ஓடி பிடிச்சு விளையாடும் போதோ, அல்லது நம்ம நீங்க சமைக்கும் போதோ, அல்லது ஏதோ ஒரு செயல் செய்யும் போது சின்னதா ஒரு வெட்டு காயம் உருவாச்சு, அல்லது ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு காயம் உருவாச்சு அப்படின்னா, நம்ம இப்பவும் கூட ஒரு மருந்து மாத்திரை எதுவுமே நீங்க போடாம ஆக்சுவலா அந்த 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 காயம் வந்து சரியாகிறத நம்ம பார்த்துருப்போம். இப்ப அதனாலதான் நம்ம சின்னதா ஒரு சளி பிடிச்சிருக்கு அல்லது சின்னதா ஒரு காய்ச்சல் இருக்கு அப்படின்னா, நம்ம இயற்கையான முறைகளை நம்ம பயன்படுத்தும் போது இந்த உடல் வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாகிறத நம்ம பார்த்துருப்போம். அப்ப மிக இயல்பா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து கடவுள் மிக இயல்பா கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, உயிர் சக்தி என்னும் நியதியை சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே இந்த உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. அந்த தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்திய நம்ம உயிர் சக்தி செலுத்தணும்னா, அந்த உயிர் சக்தின்னு சொல்லக்கூடியது இந்த பிராணசக்தி. பிராணசக்தி செலுத்தும் போது மிக சீக்கிரமா அந்த நோய்கள் வந்து குணமாகுதுன்றத சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே நம்ம அந்த உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. அப்ப நம்ம உடல்ல எந்த ஒரு பாதிக்கப்பட்ட பகுதியிலையோ, பாதிக்கப்பட்ட உறுப்புல இந்த பிராணசக்தியை நம்ம இந்த பிராணசக்தி கொடுக்கறது நம்மளுடைய சக்தியை கொடுக்க போறது இல்ல. இந்த ஸ்பேஸ்ல இருந்து வாங்கி அந்த இடத்துல அந்த பிராணசக்தியை நம்ம கொடுக்கும்போது மிக இயல்பா அந்த நோய்கள் வந்து சரியாகுதுன்றது சொல்றாங்க. அப்ப பிராண சிகிச்சையில என்ன சொல்றாங்கன்னா, எந்த பாதிக்கப்பட்ட உறுப்போ, பாதிக்கப்பட்ட ஒளி உடலுக்கோ அதுல இருக்கக்கூடிய அசுத்தங்களை எடுத்துட்டு அதுல ஃப்ரெஷ் பிராணா கொடுக்கும்போது இந்த உடல் மிக இயல்பா சரியாகிறதா பிராண சிகிச்சைன்னு சொல்றாங்க. அப்ப இதுல நம்மளுடைய சக்தி கொடுக்க போறது இல்ல, இந்த இயற்கை மூலத்துல இருந்து நம்ம ஸ்பேஸ்ல இருந்து வாங்கி தான் அந்த சக்தியை நமக்குள்ள கொடுக்க போறோம்ன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா இந்த உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்தி நமக்குள்ள இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய உடலோட அமைப்பு, ஒளி உடலோட அமைப்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதுல சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இதற்கான இணைப்பு மட்டும் நம்ம பார்த்துட்டு ஒரு ஹீலிங் பண்ணிட்டு நம்ம முடிச்சிருவோம். அப்ப இந்த உடல் இருக்கு, இந்த உடலுக்கு வெளியே ஒளி உடல் இருக்கு. அப்ப இந்த இந்த உடல்ல வந்து சில முக்கியமான உறுப்புகள் இருக்கு. அந்த முக்கியமான உறுப்புகளுக்கு அந்த ரத்தம் போறது மூலமா அதுக்கான சக்தி கிடைக்கிற மாதிரி, அப்ப இதுல உடல்ல எப்படிலாம் உறுப்புகள் இருக்கிற மாதிரி நம்ம இப்ப ஃபீல் பண்ண அந்த ஒளி உடல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இது வரைக்கும் சக்கரங்கள் பாத்தீங்கன்னா நீங்க 7 விதமான சக்கரங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. பட் முதல் முறையா பிராணிகளிங்ல 11 விதமான சக்கரங்கள் பத்தி சொல்றாங்க. இப்ப சக்கரங்கள் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடலோட ஒவ்வொரு உறுப்புகளோட இந்த சக்கரங்கள் வந்து கிளர்வெண்டா பார்க்கும்போது இப்படிதான் இணைக்கப்பட்டிருக்கு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹார்ட் சக்கராக்கு நேர நம்மளுடைய பிசிக்கல் ஹார்ட்டுக்கு நேர ஹார்ட் சக்கரா இருக்கும். நம்மளுடைய தலைக்கு நேர பிரெயினுக்கு நேர ஆக்சுவலா பிரெயினுக்கு நேர கிரவுன் சக்கரா சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட இந்த 11 சக்கரங்களும் இந்த 11 சக்கரங்களும் நம்மளுடைய உடல் உறுப்புகளோட இணைக்கப்பட்டிருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பிராணசக்தியை ஒளி உடல் கிரகிக்கிறது. அந்த ஒளி உடல்ல இருந்து இந்த சக்கரங்களுக்கு போது, இந்த சக்கரங்கள்ல இருந்து இந்த உறுப்புகளுக்கு தொடர்ந்து நமக்குள்ள போயிட்டே இருக்கனால தான் உடல் வந்து ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு நோய்கள் இல்லாத போது அந்த நோய்கள் இல்லாம நம்ம ஏன் இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா நோய்கள் வரும்போது மருந்து மாத்திரை நம்ம பயன்படுத்துறோம். அப்ப நம்ம ஒரு நோயே இல்லாத போது நம்மள எது ஆரோக்கியமா வச்சிருக்கு, எது நம்மளை ஹெல்த்தியா வச்சிருக்கு, எது ஒரு நோயற்ற வாழ்க்கை வாழ்றதுக்கான சூழ்நிலை உருவாக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கான முயற்சி, அதுக்கான பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ப எப்பவுமே நமக்குள்ள அந்த பிராணசக்தியை ஒளி உடல் அப்சர்வ் பண்ணும் போதும், சக்கரங்கள் அப்சர்வ் பண்ணும் போதும், இந்த உறுப்புகளுக்கு தேவையான சக்தி நமக்குள்ள தொடர்ந்து போகும்போதும் இந்த உடல் வந்து நோய்கள் படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றத சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா இந்த பிராணசக்தியை நமக்குள்ள எந்த அளவுக்கு நமக்குள்ள அப்ப நம்ம இந்த பிராணசக்தி அந்த உறுப்புக்குள்ள எந்த அளவுக்குள்ள இருக்கோ அதுக்கேத்த ஆரோக்கியம், அதுக்கேத்த அமைதி, அதுக்கேத்த சந்தோஷம் தான் இருக்குன்றத சொல்றாங்க. இப்ப
மிக இயல்பா நம்ம இப்படி தெரிஞ்சுக்கிறது. அப்ப அதனாலதான் நீங்க டாக்டர்கிட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே டாக்டரா இருப்பாங்க, ஒரே மருந்து மாத்திரையா இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு ரொம்ப சீக்கிரம் குணமாகும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட்டா குணமாகும், ஒரு சில பேருக்கு குணமடைறது கூட சில காலங்கள் ஆகும் அப்படின்னா, அப்ப டாக்டர் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் ஆகுதுன்னா, அந்த குணமளிக்கும் சக்தி அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அப்ப மிக முக்கியமா நமக்குள்ள என்ன தெரியணும் அப்படின்னா, அப்ப நமக்குள்ள இந்த பிராணசக்தியோட அளவு எந்த அளவுக்கு இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த மருந்து மாத்திரை கூட ரியாக்ட் ஆகுறதுக்கான அல்லது குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா நமக்குள்ள என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்ப இந்த பிராணசக்தி நமக்குள்ள அதிகப்படுத்த 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 ஒரு நோயற்ற வாழ்க்கை வாழ முடியுமா? எஸ், நோயற்ற வாழ்க்கை வந்து நமக்குள்ள வாழ முடியும். அப்ப நோயற்ற வாழ்க்கை மட்டும் இல்ல, நமக்கான அமைதி, நமக்கான சந்தோஷம், நமக்கான பொருளாதாரம் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பிராண சக்திக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் இதை வந்து ஜீவசக்தி அல்லது உயிர் சக்தி அப்படின்றத சொல்றாங்க. அப்ப மிக இயல்பா இந்த சக்தியை நமக்குள்ள பற்றாக்குறை ஆகும்போதுதான் இந்த சக்கரங்கள்ல பற்றாக்குறை ஆகுது. இந்த சக்கரத்துல பற்றாக்குறை ஆகும்போதுதான் இந்த உறுப்புகளுக்கு தேவையான சக்தி போகாத போது அது வந்து பலவீனமாகுது சொல்றோம். அப்ப இந்த பலவீனம் ஆகிறதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நோய்களா நம்ம அதுக்கு பெயர் வச்சு நம்ம சொல்றோம். இப்ப மிக முக்கியமா நமக்குள்ள என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சக்தி நமக்குள்ள எப்ப விரயமாகும் அப்படின்னா, இந்த சக்தி நம்ம நிறைய எதிர்மறை எண்ணங்கள் நம்ம நிறைய யூஸ் பண்றோம், நிறைய எதிர்மறையான வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்றோம், அது மாதிரி நிறைய நமக்குள்ள எதிர்மறையான குணங்கள் நமக்குள்ள வெளிப்படும் போது இந்த சக்தியை நமக்குள்ள குறையிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுதுன்றது சொல்றாங்க. இப்ப இந்த சக்தி எப்படி அதிகப்படுத்துறது, ஸோ நான் அதை பத்தியும் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன விஷயங்களை ஒரு ஷார்ட்டா நம்ம வீடியோவா நம்ம பார்த்துட்டு, ஸோ இதுல யாருக்கெல்லாம் ஒரு சின்னதா ஒரு உடல் சம்பந்தமான ஒரு பலவீனம் இருக்கு அல்லது வலிகள் இருக்கோ அந்த ஹீலிங் பண்ணிட்டு நம்ம இந்த செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்ப சொன்ன விஷயங்களை வந்து ஒரு வீடியோவா நார்மலா நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒளி உடல்ல இப்படிதான் சக்கரங்கள் இருக்கும். ஸோ நம்ம கிளர்வெண்டா பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ இத கண்ணால பார்க்க முடியுமானா கண்ணால பார்க்க முடியும். ஸோ இந்த சுற்றுப்புறத்துல இருந்து இந்த பிராணசக்தி வந்து இப்படிதான் சக்கரங்கள் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம இதயத்துக்கு தேவையான சக்தி, இப்ப நம்ம வயிற்றினுடைய குடல் உறுப்பு இயங்கணும்னாலே நாபி சக்கரம் சொல்லுவாங்க. இப்ப நாபி சக்கரம் சரியா இயங்கினாதான் அந்த நாபிக்கு தேவையான சக்தி வந்து அதுக்குள்ள போகும்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு மூட்டு பகுதியில ஒரு வலி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு சூட்சம வடிவத்துல பார்க்கும்போது அங்க ஒளி உடல்ல ஒ- ஒ- அந்த ஒளி உடல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஒளி உடல்ல வந்து இந்த மாதிரி அசுத்தங்கள் இருக்கும். அந்த அசுத்தங்கள் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வெளியில இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பிராணம் வந்து அந்த ஒளி உடலுக்குள்ள போக முடியாது. அந்த ஒளி உடலுக்குள்ள போக முடியாது. அதுக்கப்புறம் அந்த சக்கரங்களுக்குள்ள போகாத போதுதான் அது என்ன ஆகுதுன்னா மூட்டு வழியா நமக்குள்ள வருது சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த ஒளி உடல்ல இருக்கக்கூடிய அசுத்தங்களை ரிமூவ் பண்றோம். தென் அதை வந்து சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பிராணசக்தியை நம்ம அது கொடுக்கும்போது அந்த மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு குறைஞ்சு அது ஆரோக்கியமாகுதுன்றத சொல்றாங்க. ஸோ நம்ம இப்பதான் இதை வந்து ஒரு லைவ் டெமோவா இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ஸோ நம்ம அதுல இருக்கக்கூடிய அசுத்தங்களை ரிமூவ் பண்றோம். ஏற்கனவே இந்த உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. அப்ப அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பிராண சக்தியை நம்ம ரிசீவ் பண்ணி எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு செலுத்தும் போது உடல் தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய விகிதம் கடவுள் கொடுத்திருக்கனால ஆட்டோமேட்டிக்கா இந்த உறுப்பு வந்து சரியாகுதுன்றத சொல்றாங்க. சோ நம்ம அப்ப மிக முக்கியமா நம்ம பிராணிகளின் படி நம்ம ஏதோ ஒரு புதுமையான விஷயங்களை செய்யல. ஏற்கனவே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை சரியான பயன்படுத்தும் போது ஒரு நோயற்ற வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றது அப்படின்றத நம்ம சொல்றோம். இப்ப பிராணிகளின் படி நம்ம என்ன சொல்றோம், எல்லா விதமான நோய்களை மருந்து மாத்திரை இல்லாம நேரடியா இல்லாம தொலை தூரத்துல இருந்து அவங்கள குணப்படுத்த முடியும்ன்றத சொல்றாங்க. இப்ப நமக்குள்ள ஏன் ஒரு ஆரோக்கியம் கம்மியா இருக்குன்னா
பிராணசக்தி அளவு கம்மியா இருக்கு. ஏன் பிராணசக்தியோட அளவு கம்மியா இருக்கு? நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்களா இருக்கலாம், அல்லது நம்ம செய்யக்கூடிய எதிர்மறை செயல்களா இருக்கலாம். அப்ப அந்த சக்தி நமக்குள்ள எப்படிலாம் குறையுது, எப்படிலாம் நமக்கான மாற்றங்கள் நமக்குள்ள குறையுது அப்படின்றத நம்ம வரும் வரும் காலங்கள்ல நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த வீடியோவை வந்து நம்ம லைவ் டெமோவா நம்ம உங்களுக்கு யாருக்கெல்லாம் வலிகள் இருக்கோ அந்த வலிகளை ஒரு 2 or 3 மினிட்ஸ்ல வந்து நம்ம எப்படி குறைக்கிறது அப்படின்றத நான் ஆக்சுவலா நம்ம ஒரு லைவ் டெமோவா பார்க்க போறோம். இப்ப நம்ம உங்க உடல்ல அல்லது உங்களுடைய உடல்ல வந்து எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த வலி இருக்கக்கூடிய பகுதியில நீங்க கவனத்தை வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வலியோட அளவை வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும். வலியோட அளவுனா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் வலி அப்படின்னா ஒரே அளவுல இருக்காது. ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப தாங்க முடியாத வலியா இருக்கும். ஒரு சில பேருக்கு கம்மியான வலியா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நினைச்சாதான் வலி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு உடல்ல எந்த இடத்துல ஒரு அசௌகரியம், ஒரு மூட்டு வலியா இருக்கலாம், கையில வலியா இருக்கலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு உடல்ல ஏதாச்சும் ஒரு வலிகளா இருக்கலாம். இப்ப அந்த வலியை வந்து நீங்க ஒரு 0 to 1 அப்படின்னா 0னா வலியே இல்லைன்னு அர்த்தம். 10னா தாங்க முடியாத வலின்னு அர்த்தம். தாங்க முடியாத வலி. சரிங்களா? ஸோ இப்ப அந்த 0ல இருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அந்த வலியோட அளவு இருக்கு. நீங்க சாட்ல கூட நீங்க போடலாம், அல்லது நீங்க எழுதி வச்சுக்கலாம், அல்லது மனசுக்குள்ள வச்சுக்கலாம். ஸோ நம்ம அந்த ஹீலிங் பண்றதுக்கு முன்னாடி உங்க வலியோட அளவு எவ்வளவு இருந்துச்சு, இந்த ஹீலிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வலியோட அளவு எவ்வளவு குறைஞ்சிருக்கா அல்லது அதே மாதிரி இருக்கான்றத வேலிடேட் பண்ணி பாக்குறதுக்கு தான் நம்ம இதை செய்ய போறோம். சரிங்களா? குட். ஸோ நீங்க சாட்லயும் நீங்க பண்ணிக்கலாம், அல்லது நீங்க 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 வந்து ஒரு நோட்ல அல்லது மனசுல கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஹீலிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஹீலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சிகிச்சையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்புறோமோ அதுக்கேற்ற மாற்றங்கள் நமக்குள்ள இருக்கும். என்ன காரணம்? எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை ஆகுது. எண்ணங்களை நோக்கி தான் நம்மளுடைய சக்தி வந்து செலுத்தப்படுதுன்றத சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நீங்க உடல் மட்டும் இல்ல, இப்ப மனசுல இருக்கக்கூடிய ஒரு வலிகளா இருக்கலாம், கவலைகளா இருக்கலாம், வேதனைகளா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஸோ உங்களை எந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள ரொம்ப ஒரு மன வருத்தத்தை கொடுக்குதோ, மன ஒரு ஒரு தளர்ச்சியை கொடுக்குதோ, அதையும் கூட நீங்க உருவப்படுத்திக்கலாம். அதனுடைய வலியோட அளவும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ கைகளை மடி மீது வச்சுக்கோங்க. நீ எந்த வேலைகள் செய்யாம ஒரு 2 நிமிஷம் மட்டும் அமைதியா இருந்தீங்கன்னா அந்த சிகிச்சையை உங்களால உணர முடியும். ஸோ நாக்க மேலெண்ணத்தோடு வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க, மனதுக்குள்ள அந்த சங்கல்பம் பண்ணிக்கோங்க. நான் இந்த சிகிச்சையை முழுமையா ஏத்துக்கிறேன். நான் குணமாகுன்றத நான் முழுமையா நம்புறேன். ஸோ அந்த சிகிச்சையை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். இறைவா, உங்களது மேலான குணமளிக்கிறதையால் அல்லது இயற்கை மூலமா எனக்கு முழுமையா குணமாகுன்றத நான் நம்புறேன். ஸோ கண்களை மூடிக்கோங்க. நான் ஹீலிங் பண்றேன். இந்த சிகிச்சையை முழுமையா ஏத்துக்கிறேன்னு மட்டும் சொல்லிக்கோங்க. ஸோ இதை நீங்க பார்த்து இது செய்ய வேணாம். இந்த சிகிச்சையை நான் ஏத்துக்கிறேன்னு மட்டும் சொல்லிக்கோங்க. ஸோ இது எப்படி பாதுகாப்பான முறையில செய்யறதுன்றத நம்ம வகுப்புல கத்து தருவோம். ஸோ இதுல சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதனால நீங்க அதை செய்ய வேணாம். ஜஸ்ட் நான் இந்த சிகிச்சையை ஏத்துக்கிறேன்னு மட்டும் சொல்லிக்கோங்க. சிகிச்சையை முழுமையா ஏத்துக்கிறேன்னு சொல்லிக்கோங்க.
ஸோ நான் அந்த ஸ்பேஸ்ல இருந்து இந்த சக்தியை வாங்கி அந்த சக்கரத்துக்கு கொடுக்குறேன். நான் என்னுடைய சக்தியை கொடுக்கல. இப்போ பாதிக்கப்பட்ட உங்களுக்கு எந்த இடத்துல அந்த அசுகங்கள் இருக்கோ அந்த இடத்துல கவனத்தை வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு அந்த இடம் முழுமையா குணமாகணும், அந்த வலிகள் குணமாகணும்னு மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த சிகிச்சையை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். நான் முழுமையாக ஆரோக்கியம் அடைந்ததற்கு மிக மிக நன்றி. மெதுவா கண்களை திறந்துக்கோங்க. இப்ப உங்களுக்கு அந்த இடத்துல அந்த வலியோட அளவு காட்டிலும் கம்மியா இருக்கா அப்படின்றத நீங்க வேலிடேட் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இதை டீட்டெயிலாக செய்யணும்னா ஒரு 1/2 hour செய்யற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு பயிற்சிக்காண்டி ஒரு ஷார்ட் பீரியட்ல செய்யும்போது நமக்கான மாற்றங்கள் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்க இப்போ உங்க கண்ணுகளை மூடிக்கோங்க. இப்போ உங்களால ஏதாச்சும் ஒரு எதிர்மறையான விஷயங்கள் யோசிக்க முடியுதா? முதல்ல இருந்த மாதிரியே நமக்குள்ள ஒரு மன அழுத்தம் இருக்கா? மனசு ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கா? மனசு ஒரு எண்ணங்களற்ற தன்மை இருக்கா? அந்த உடல்ல அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில அந்த வலியோட அளவு ஒரு 7 இருந்துச்சு அப்படின்னா, இப்ப 5 அளவுல இருந்தாலே இட்ஸ் வெல் அண்ட் குட். இப்ப நம்ம எந்த மருந்து மாத்திரை அப்ளை பண்ணல, தொடு சிகிச்சை எதுவுமே பண்ணல. எந்த விதமான விஷயங்கள் குறையுது அப்படின்னா, இட்ஸ் ஒர்க் அப்படின்றத நமக்குள்ள தெரியுது. அப்ப இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த மாற்றங்கள் நமக்குள்ள உருவாக்க முடியுமா? எஸ், அந்த மாற்றங்கள் நமக்குள்ள உருவாக்க முடியுன்றதான் சொல்லுவோம். குட். இப்ப இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இத இந்த கடைசியா நம்ம பார்க்கிறோம். ஸோ நமக்குள்ள அந்த ஆரோக்கியம் உருவாக்க முடியுமா? எஸ், இதை பயன்படுத்தி நமக்குள்ள ஆரோக்கியம் உருவாக்க முடியும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நமக்கான ஸோ நமக்கான அப்ப உடலுக்கான ஆரோக்கியம் நமக்குள்ள எப்படி உருவாக்க முடியும்னா, ரெகுலரா நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானங்கள், நம்ம எடுத்துக்கிடக்கூடிய ஆரோக்கியமான உணவு முறைகள், தென் நமக்குள்ள உருவாக்கக்கூடிய நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், தென் நம்ம செய்யக்கூடிய நேர்மறையான செயல்கள், நம்ம குட் ரிலேஷன்ஷிப், தென் நமக்கான வளமை, தென் மிக முக்கியமா 3 விஷயங்கள்: நன்றி உணர்வு, மரியாதை மற்றும் அன்பாக இருத்தல். மிக மிக முக்கியமானது நன்றி உணர்வு. அப்ப நம்ம எந்த விதமான செயல்கள் செய்யாம நம்ம இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கு, நமக்கான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா, அப்ப வி ஷுட் தேங்க்ஃபுல் டு அவர் எவ்ரி ஆர்கன். அப்ப நீங்க நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம காலையில இருந்து நம்ம நைட் வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா செய்ய முடியாது. அப்ப நம்ம உடலுக்கு டெய்லி நீங்க நம்ம நன்றி சொல்ல நம்மளுடைய இருதயம் அப்ப நைட்டு தூங்கும்போது நீங்க ஸோ அதை ரெஸ்பாண்ட் பண்றது கூட நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய இருதயம் இன்று நாள் முழுவதும் ஆரோக்கியமா இருந்தமைக்கு மிக மிக நன்றி, மிக மிக நன்றி. அப்ப எப்பெல்லாம் நம்ம உடல் உறுப்புகள்ல எனக்கு இது வலிகள் இருக்கு, எனக்கு இது வேதனை தருது, அப்ப 1000 வார்த்தைகள் சொல்றதை காட்டிலும்
நீங்க இந்த ஒரு விஷயத்த பயிற்சி பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு ரொம்ப சிரமமா உங்க மூட்டு பகுதியில வலி இருக்கு, அல்லது கால்கள் பகுதியில வலி இருக்கு, உடல்ல ஏதாச்சும் ஒரு வலிகள் இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் எனக்கான ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்கு நன்றி. அப்ப நீங்க நன்றி நிறைய சொல்ல சொல்லவே அந்த உறுப்பு வந்து குணமாகறத மிக இயல்பா பார்க்க முடியும். என்ன காரணம்? இந்த உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்தி மிக மிக முக்கியமா இருக்கு. அப்ப அந்த நன்றி உணர்வு வந்து நம்ம முன்னாடி உள்ள நபர்களுக்கு மட்டும் சொல்லணும் அவசியம் இல்லை. நம்முடைய உடலுக்கு நம்ம நிறைய நன்றி உணர்வு சொல்லும்போது உடலின் இயக்கம் வந்து அதிகரிக்கப்படுது சொல்றாங்க. ஐ மீன் மேம்படுத்தப்படுது சொல்றாங்க. அது மாதிரி மரியாதைன்னா என்ன? அப்ப நம்மகிட்ட எந்த ஒரு விஷயங்கள் நம்ம அவமரியாதை செய்யும் போது அதுக்கான மாற்றங்கள் வந்து நம்ம லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி நம்ம கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காது. அப்ப இந்த உடலுக்கான மரியாதையை வந்து நம்ம எப்படி செலுத்துறது? அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள். அப்ப நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த உடல் ஆரோக்கியமா இருக்குமோ, அந்த ஆரோக்கியத்தை வந்து நம்ம செய்யறது. அதுக்கப்புறம் அன்பாக இருத்தல். அப்ப நம்ம முன்னாடி உள்ள நபர் மட்டும் அன்பா இருக்கிறது இல்ல. நமக்கான ஆரோக்கியத்திலையும் நம்ம நம்ம உடல் மேலேயும் அன்பா இருக்கு. உடல் மேல அன்பா இருக்கிறதுனா என்னது? அப்ப நம்ம எப்படி நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம முன்னாடி உள்ளவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் கொடுக்கும்போது அவங்க எப்படி சந்தோஷம் அப்ப நம்ம அன்பை வெளிப்படுத்தும் போது அவங்க அவங்க நம்ம பிறட்ட அன்பை வெளிப்படுத்துற மாதிரி அப்ப நமக்கான ஆரோக்கியத்தை நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த உடல் மேல அன்பா இருக்குது. உடல் மேல அன்பா இருக்கிறதுனா என்னது? அப்ப அதுக்கு சரியான தூக்கம் கொடுக்கிறது, அதுக்கு சரியான என்ன உணவு சாப்பிட்டோம்னா இந்த ஆரோக்கியம் நமக்குள்ள இருக்குமோ அந்த ஆரோக்கியத்துக்கான செயல். இப்ப மிக மிக முக்கியமானது இந்த நன்றி உணர்வு, இந்த அன்பு, மரியாதை வந்து ஆரோக்கியம் மட்டும் இல்ல, அமைதி நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் இந்த 3 விஷயங்கள் மாத்தும். அப்ப இதுக்கான ரெகுலரா இந்த செயல்கள் செய்யும்போது நம்ம வாழ்க்கைக்கான மாற்றங்கள் வந்து ரொம்ப ஈஸியா நிகழும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தை பத்தி நம்ம பிராணிகளின் படி பார்த்தோம். இதுக்கப்புறம் மனம் சம்பந்தமான விஷயங்களை வந்து அடுத்த டாபிக்ல நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கான ஒரு நன்றி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த செஷன் முடிச்சுக்கலாம். எல்லாமல்ல இறைவனுக்கும், அனைத்து மத தெய்வங்களுக்கும், அனைத்து மத குருமார்களுக்கும், எங்களுடைய ஆன்மாவிற்கும் மேலான நன்றிகள். உங்களது விலை மதிக்க முடியாத ஆசைகளுக்கு நன்றி. இன்றைய நாளில் மிக முக்கியமான அகபோதனைகளை எங்களுக்கு அருளியமைக்கு நன்றி. அதை உணர வைத்தமைக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம், அமைதி, பொருளாதார முன்னேற்றம், செல்வ வளம், தொழில் முன்னேற்றம், குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், பேரானந்தம் மற்றும் பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றத்தால் எங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்தமைக்கு நன்றி. உங்களது மேலான ஆசைகளுக்கு நன்றி. மேலான குணமளிக்கும் சக்தியால் எங்கள் அனைவரையும் குணப்படுத்தியமைக்கு மிக மிக நன்றி. இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்ட ரோட்டரி சங்கம் நிர்வாகத்திற்கும், குணன் பாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், இடன் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மேலான நன்றிகள். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். மெதுவா மூச்சை உள்ளலுங்க. மூச்சை உள்ள இழுக்கும் போதே நம்ம உடலுக்குள்ள, நம்மளுடைய ஆறாக்குள்ள நிறைய தெய்வீக சக்தி போற மாதிரி, நிறைய அன்புக்கான சக்தி போற மாதிரி உருவப்படுத்தி பாருங்க. மெதுவா மூச்சை வெளியிடும் போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், நம்மகிட்ட இருக்கக்கூடிய இதெல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கோ அது சம்பந்தமான அசுத்தங்கள்லாம் போட்டோம் அப்படின்றத உருவப்படுத்திக்குவோம். மெதுவா மூச்சை உள்ளுங்க, மெதுவா மூச்சை வெளியிடுங்க, மெதுவா மூச்சை உள்ளுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுவோம், மெதுவா மூச்சை உள்ளுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடும். இந்த எண்ணங்களற்ற தன்மை தான் நம்மளுடைய இயல்பான நிலை. ஸோ அதை பத்தி நம்ம அடுத்து வரும். நன்றிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய வகுப்பில் நமக்கு அற்புதமாக, அதாவது பிராண சிகிச்சை மூலம் நம் ஆரோக்கியம் நம் உடலில் நம் ஆரோக்கியம் அப்படிங்கிற சிறப்பான ஒரு நிகழ்வு இன்னைக்கு ஐயா ஏற்படுத்தியிருக்காங்க. உண்மையிலுமே வந்து எல்லாருக்கும் ஒரு அருமையான ஒரு காலை பொழுது அருமையான ஒரு வகுப்பா இருந்திருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாம் சேட்ல போட உள்ள எங்களுக்கு நல்லா தெரியுது எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா மத்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஐயா வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய மனதுல உள்ளதை இன்னைக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து எப்படின்னா அவங்க செஞ்ச அந்த பயிற்சி மூலம்
உங்களுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து நமக்கு நினைவுபடுத்தி அனைவருக்கும் அந்த நினைவுல உள்ளத வந்து இன்னைக்கு வந்து சரிப்படுத்தியும் குடுத்துருக்காங்க. இதுல நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, சேட்ல போடக்குள்ளயே சொல்றீங்க. ஒரு அம்மா வந்து பாத்தாங்கன்னாக்கா, எனக்கு உட்கார்ந்து எந்திரிச்சா என்னால எந்திரிக்க முடியாது. ஆனா இப்ப ஐயா இந்த பயிற்சி எனக்கு குடுத்ததுக்கு அப்புறம் நான் உட்கார்ந்து எந்திரிக்கணும் நல்ல அந்த வலி இல்லாம எந்திரிக்கிறேன்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த சிகிச்சை முறைகள் நமக்குள்ளே இருக்கு. நம் உடல் நம் ஆரோக்கியம் அப்படிங்கிற மாரி நம் உடல்லயே எல்லா ஆரோக்கியமும் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க. இதுல ஐயா வந்து இன்னைக்கு வந்து பிராண சிகிச்சை மூலம் அந்த எப்படி வந்து நம்ம ஆரோக்கியத்த நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சிறப்பான ஒரு வகுப்பு குடுத்து சிறப்பித்து குடுத்துருக்காங்க. காந்தி வெங்கட்ராமன் வந்து கிட்டத்தட்ட காலச்சக்கரத்துல வந்து 3 ஆண்டுகள் சிறப்பா வகுப்பெடுத்து அனைவருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்த குடுத்துட்டு இருக்காங்க. இன்றும் அதனுடைய அந்த 48 நாள் சேலஞ்ச் நிகழ்வுல இன்றைய அற்புத நிகழ்வு நமக்கு கொடுத்து அனைவருக்கும் நல்ல ஒரு புரிதலையும், ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்க, வளமுடன். நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நன்றி, சிறப்பு. அ ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல கிட்டத்தட்ட இன்று 8 நாட்கள் இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு சிறப்பித்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு சிறப்பான நிகழ்வுகள் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றும் இன்றைய காலகட்டத்தில் நீங்க வந்து எங்கேயும் தேட வேண்டிய விஷயங்களே கிடையாது. நமக்குள்ளேயே, நம்முள்ளேயே, நம்மை சுற்றி உள்ள விஷயங்கள தான் நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப ஆரோக்கியம் என்பது நமக்குள்ளேயே இருக்கு, நம்மிடையே இருக்கு, நம் சுற்றத்திலே சுற்றியே இருக்கு அப்படிங்கிறத வந்து அனைவரும் உணரக்கூடிய ஒரு நிலையை வந்து காலச்சக்கரம் குடுத்துட்டு இருக்கு. அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று அன்புடன் இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.